நிஃப்டி 50 கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஏங்க இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் அதிகமாக இருக்குது, ஒரு வாலட்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் நிஃப்டிங்கிறது ஒரு 12 ஸ்டாக்ஸோட காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ இதில் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் 12 ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100%. இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் மட்டுமே பார்த்தீங்கன்னா 27 and 23%. ஓவரலாக பார்த்தீங்கன்னா 50%. இந்த ரெண்டு ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் கொடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நிஃப்டி 50ல் ஒரு 10 இல்லை 15 ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா 50% வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப 15 ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். பட் பேங்க் நிஃப்டியில் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும், ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும், வாலட்டில்